இன்னைக்கு நம்ம எங்க போற தெரியுமா? ஃபிஷ் வாங்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் வாங்க போறேன். ஆனா எனக்கு ஃபிஷ் வாங்க தெரியாது. அதனால அவங்க கிட்டே கேட்டு வாங்குவோம். இங்க பாருங்க கூட எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ ஒரு தைரியத்தில் மீன் வாங்க வந்துட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அத்தனை கடை இருக்குது. எந்த கடையில் போய் வாங்குறதுன்னே எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு கடையிலேயே வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் பேச்சை போட்டு முள்ளே இல்லாத மீனாக கொடுங்கன்னு சொல்லி 2 மீனை வாங்கிட்டு வந்தேன். வெற்றிகரமாக வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த மீனை டீப் க்ளீன் பண்ணலாமா? ஓகே டன். இப்போ அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வந்து உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதில் வந்து கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இதில் போட்டாச்சா? அப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். தண்ணி மட்டும் சேர்க்கறதுனா தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் இது பிரியாது, மசாலா வந்து மீன் வந்து பிரிஞ்சு வராது. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். டேஸ்டாக இருக்கலாம். நம்ம கிட்ட மசாலா ரெடி. மீனை கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் போகுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னால எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மீன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம அந்த மசாலாவை கோட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். நல்லா பக்கம் தேங்க. நம்ம வாங்கிக்கிற மீன் பேருங்க? இது வந்து பாறை மீனுன்னு சொன்னாங்க. முள்ளு இல்லாத மீனா கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு முள்ளோட சாப்பிட தெரியாது. அதனால முள்ளு இல்லாத மீன் தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இதாக கொடுத்தாங்க. இப்போ நீங்க இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறீங்க. ஃபிஷ் இது வந்து ஃப்ரைக்கு. குழம்புக்கு வந்து நான் வேற மீன் வச்சிருக்கேன். ஃபிஷ்ஷை வந்து மசாலா போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சாதான் அந்த மசாலா உள்ள நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா என்கிட்ட தக்காளியே இல்ல. ஃபைனலி நம்ம வந்து டொமேட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். எதுவும் கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வெங்காயம் தக்காளி இப்போ கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக அந்த மண் சட்டியில் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடணும். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஆனியன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த டொமேட்டோவையும் சேர்த்து மறுபடியும் ஒரு கிண்டுங்க. அடுத்து நம்ம மசாலா சேர்க்கிறோம். எங்கள் அம்மா கொடுத்த மீன் குழம்பு பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. என் குழம்புலாம் தெரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷை போடலாம். இது வந்து நெத்திலி மீன் ஃபிஷ். மீன் குழம்பு வாசம் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம்
ம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஃப்ரை சாப்பிடு. இது டாப் நாச். சூப்பரா இருக்கு நிஜமாலுமே. நல்லா இருக்கு. ஐயோ த்ரெஷோல்டை தாண்டி சாப்பிட்டுட்டேனே. சரி அந்த மயக்கத்திலே அப்படியே போய் தூங்கிடுவோம்.